పెరునిశ్శబ్దం పగిలి ముక్కలవుతున్న భీకర దృశ్యం అలలెగసిన తడియాల కడి ఆగ్రహ తేజమై రూపుదాల్చిన வெல்கம் பேக் டு ஃபயர் மான்ஸ்டர் 786. இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போனா பிஆரே நம்மளாம் போகிறதில்ல. பிஆர் எவ்வளோ தான் போட்டாலே ரீச்சே ஆக மாட்டேங்குது. சரி சிஎஸ் போட்டு பார்ப்போன்னு சொல்லி சிஎஸ் கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்சு. இப்போ நான் எலைட் மாஸ்டர் 20 ஸ்டாரில் இருக்கேன் காய்ஸ். அதனால் இப்போ சிஎஸ் தான் இன்றைக்கி தான் டே 1. பிஆருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் உதவியாக இருக்கும், சப்போர்ட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம பச்சை பாட்டு கூட தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ அவர் ஃபுல் நேம் வந்து டிஎன் ஷேடோ, அவர் ரியல் நேம் எல்லாம் சொல்லியிருக்கேன். சரிண்ணே இப்போ நான் அங்கே போனேன்னா அப்போ தான் டவுன் ஆகிட்டேன். இவரை சைத்தானை வச்சு கொண்டுட்டாங்க. நாங்கள் இதுக்கு பேர் வச்சுருக்க சைத்தானை, அதனால தான் சைத்தானை இப்படி கொண்டுட்டானோ. அப்படியே ஒரு ரவுண்டாக எடுத்துக்கிட்டானோ. சரின்னு செகண்ட் மேட்ச் வந்து இந்த புதுசாக ஜுஜுட்சு கைசன் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்களே ஃப்ரீ ஃபயர் இது. அதனால் அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஈவெண்ட்டு. சரின்னு ஓகேன்னு போயிட்டோம். அந்த பவர்லாம் எடுத்துக்கிட்டு டெசர்ட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ டிஎன் ப்ளூ வந்து அந்த டிஎன் ப்ளூவும் குமார்னு ஒருத்தர் இருக்கார்ல, தேர்டு பேர், அவங்களாம் ரேண்டம் பிளேயர்ஸ் தான். நம்ம கூட வந்தது பச்சை பாட்டு. அவர் கேம் நேம் பேர் டிஎன் ஷேடோ. அவர் ஐடியா அப்புறமா சொல்கிறேன். சரின்னு நான் இப்போ அப்ஜரோட்டியில் விட்டாங்க. அப்ஜரோட்டியில் ஏறி இந்த சைடு வந்தேன். பச்சை பாட்டை என் கூட தான் வந்துகிட்டு இருந்தான். சரின்னு இந்த சைடு வந்தேன்னா எனிமி இருந்தானோ போல், அதனால் அந்த கோடா பவர்லாம் போட்டானோ. அது இல்லாமல் அந்த கீழே வேறு ஒரு எனிமி ஒன்றான் மேக்ஸிமே. எனக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டானோ. நல்ல வேலை அந்த இடுக்கு வழியாக அடிச்சிடணுன்னு இந்த அரைக்கிட்ட வந்து நின்று மெடியை போட்டேன் இந்த பலகைக்கிட்ட. சரின்னு பலகைக்கிட்ட 2 மெடியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு திரும்பி போனேன். அதுக்குள்ளே பச்சை பாட்டுக்கிட்ட எனிமி வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், ஆனால் எனிமி இல்லை. நம்ம கீழே பார்த்தா ஒரு எனிமி. அவனை எப்படியோ மண்டையில் வச்சு டவுன் பண்ணி கில் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனுக்கு கவருக்கு போயிட்டான். டச்சோ போட்டு நான் நேராக போய் கில் எடுத்துகிட்டு மெடியை போட்டேன் உட்காந்து. மெடி வேறு இல்லைல்ல, அங்கேயே 2 இது போட்டாச்சு, மெடி இல்லைல்ல. அப்புறமா பச்சை பாட்டு டவுன் பண்ணான். அவனுக்கு ஹெட்டில் வச்சு கில்லை கிளியர் பண்ணி அவன்கிட்ட மெடியை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு மெடியை போட்டுட்டு சரின்னு பச்சை பாட்டு எங்கேயோ எவனோ வரான்டான்னு சொன்னான். வந்தான். அப்போ அவனுக்கும் மண்டியில் வச்சு டவுன் பண்ணிட்டேன். இங்கே ட்ராகன் ஃப்ரீசர் இருந்துச்சு, அதை போட்டு எப்படி இவனையும் கில் எடுத்தாச்சு காய்ஸ். அவ்வளோதான், 3 பேர்த்தையும் அடிச்சாச்சு வெறித்தனமாக. பச்சை பாட்டை வந்து அந்த கோடா இது இருந்துச்சுன்னு ரிவ்யூ பண்ணி வச்சு ட்ரோனை விட்டு ஈஸியாக இந்த மேட்ச் எப்படி ஈஸியாக எடுத்தாச்சு. இந்த ரவுண்ட் நாங்கள் எப்போவுமே இந்த சைடு வந்தாலே நாங்கள் அந்த சென்டர் வீடு இருக்குல்ல, இதே மாதிரி எதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அதே மாதிரி சென்டரில் ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டு மேலே குளோவால் போட்டு ஏறிடுவேன். அதுவும் பச்சை பாட்டு வந்தால் தான், இல்லைனா வேறு எவனுமே ஏற்றே விட மாட்டானோ. சரி உங்களுக்கு என் கூட இப்போ விளாட ஆசை இருந்துச்சுன்னா என் ஐடியை நாங்கள் லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறேன். என்னோடய யூஐடியை ரெக்வஸ்ட்டு தரவங்க தாங்க. அப்படியே தந்துட்டு போங்க. இருந்தால் விளாட்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து. நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தாலும் விளாட்லாம். அதேமாதிரி இந்த இடம் தான், இந்த இடத்துல வந்து குளோவால் போட்டுக்கணும். ஒரு குளோவால் பச்சை பட்டை கூப்பிட்டு அவனும் வந்து நின்ட்டான். நின்ற பிறகு ஏறினா உடனே அவன் ஒருத்தன் அந்த சைடு ஏறிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு மண்ணில் வச்சு டவுன் பண்ணி கிள்ளி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் கீழே போயிட்டான். சரின்னு லெஃப்ட் சைடில் ஒருத்தன் ஃபயர் பண்ணிகிட்டு இருந்தான். சரி அவனே போய் அடிக்கலான்னு சொல்லி லெஃப்ட் சைடு போனால் அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். அவனுக்கு எப்படியும் மண்ணில் அடித்து டவுன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு அடித்தேன்னா அந்த கில்லி ஹீல் ஆகிட்டு இருந்தான். ட்ரோன் விட்டு கிரனேட்டை குக் பண்ணி போட்டேன். கரெக்டாக கில்லு வந்துருச்சு. பார்த்திங்களா, 161 கில்லு வந்துருச்சு. அதுக்கப்புறமா பச்சை இந்த FW குமார்கிட்ட ஒருத்தன் தான். அவனும் எப்படி இந்த கன்னை வச்சு அழுத்தி பிடிச்சாச்சு. இந்த கன்னுக்கு வர பவர் குறைச்சிட்டானோ உபி 52ல். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரவுண்டும் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரிபிள் டேக் டர்ன் எடுத்தாச்சு. அதுமாதிரி இப்போ மிடில் வந்திருக்கு 4th ரவுண்டு. சரின்னு தாம்சன் எக்ஸமேட்டு 3 லெவல் வெஸ்ட்டு 3 லெவல் ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு சரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ண எந்த சைடு போவேன்னு பச்சை பாட்டில் கேட்டால் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போகணுன்னு சொன்னான். சரின்னு நானும் அங்கே போகலான்னு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாக. அதுக்கப்புறமா அந்த சைடு போவேன். டச்சோ போட்டு போன உடனே அந்த டயர் இருக்கா, அந்த டயரில் ஏற தான் போவேன் எப்போவுமே. இப்படி ஏறினா அந்த சைடு எப்படி இருந்தாலும் அந்த படிக்கிட்டு நிற்பானோ. பார்த்திங்களா, இங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவனுக்கும் மண்டையில் அடித்து எப்படி டவுன் பண்ணேன். ஆனால் நான் கவருக்கு வந்தோடனே எப்படி தான் நான் அடித்தானே தெரில, அடிச்சிட்டான். சரின்னு என்னை கில் எடுக்க வரும்போது ஒரு காமெடி விஷயம் பாருங்களேன். என்னை கில் எடுக்க வந்து அப்படியே பின்னாடி போய்கிட்டே கில் எடுத்து கீழே போயிட்டான். எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கலை.
சரின்னு நானாக திரும்பி மேலே வந்து என்னை கில் எடுத்துட்டான். அப்புறமா இந்த டிஎன் ப்ளூவும் டிஎன் எஃப்டிபிள்யூ குமாரம் தான் இருந்தான். அவனையும் எவனாச்சும் அடிச்சிருவானோன்னு நினச்சேன். ஆனால் ஒருத்தனை தான் இவன் அடித்தான். அவன் டவுன் ஆகிட்டான் குமார். சரின்னு ஏடபிள்யூ எடுத்துக்கிட்டு இந்த பார்த்திங்களா அந்த கொலாபரேஷன் பண்ணதில் சுக்குனா பவர் இது. அதனால் இவன் டேமேஜ் கொடுத்து இவனே அப்படியே ஏடபிள்யூ அடிச்சிட்டான். பார்த்தா ஏடபிள்யூ பிளேயர்ஸு 2 பேர் இருக்கானு ஏடபிள்யூ பிளேயரு. அதுக்குள்ளே அவன் கத்திக்கிட்டு இருந்தான் பச்சை பாட்டு ஏடபிள்யூ பிளேயர் இருக்கானோன்னு. சரி பார்த்துக்கலான்னு சொல்லி இப்போ இந்த சைடு ஹேங்கர் வந்தாச்சு. இங்கே வந்தோன்னா எக்ஸமெட்டு மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு க்ளோவாலு 2 லெவல் ஹெல்மெட்டு 2 லெவல் வெஸ்ட்டு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா நான் பூயா பஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேன். ரெக்கார்டு எடுக்க மறந்துட்டேங்க, சாரி. அதனால் இப்போ நான் பண்டில் எடுக்கும் போது சிஎஸ்ல இன்றைக்கி பூயா பஸ் பண்டில் தான் போட்டு ப்ளே பண்ண போகிறேன். அதனால் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி இந்த பண்டில் இல்லை. உங்களுக்கு பேக்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் பூயா பஸ் போட்டிருக்கேனா இல்லையாடு. சரின்னு இந்த சைடு வந்தேன். பச்சை பாட்டிக்கிட்ட போய் கேம்ப் அடிக்கலான்னு போனேன். அங்கே ஒருத்தன் என்னை கரெக்டாக 150 கொடுத்தான். சரிண்ணா நான் மெடியை போட்டுட்டு பச்சை பாட்டிக்கிட்ட பார்த்தா எனிமி இருந்தானா, அவனை டவுன் பண்ணிட்டான் பச்சை பாட்டை. சரின்னு போய் அடிப்போன்னு சொல்லி ட்ரோனை விட்டான். அதுக்குள்ளே போயிடுச்சு, செத்துட்டான். அதுக்கப்புறமா அவன் ஏடிஎம் பிளேயர் பயங்கரமாக அடிக்கிறான்னு சொல்லி இந்த சைடு வந்தால் அதுக்குள்ளே ஒன்று ஏடிஎம் பிளேயர் வந்துட்டான். 2 பேருன்னு சொன்னேன்னா அதில் ஒருத்தன் தான் என்னை ஈஸியாக டவுன் பண்ணிட்டான். எனக்கா கடுப்பாயிடுச்சு. ஏன்னா எடுத்தது ஒரு க்ளோவால் இல்லாமல் இவன் அடிச்சிட்டான். சரின்னு இந்த ரவுண்டும் சொல்லி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், 2 பேர்த்தையும் முடிச்சிட்டான் அசால்ட்டாக. இவனை பார்த்தா மெடியை போட்டுக்கிட்டு இருந்தான். இவன் ஒரு ஏடிஎம் பிளேயர், அவன் ஒரு ஏடிஎம் பிளேயரு. சரின்னா அடுத்த ரவுண்டு என்னாச்சு, இங்கே ரிவர் சைடு வந்தோன்னா ரிவர் சைடில் இந்த சைடு தான் நான் எப்போவுமே ஏறுவேன். சரின்னு இந்த சைடு வந்துட்டேன் நான். இந்த சைடு வந்த உடனே அங்கே ஒருத்தன் நின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் கிரனேட்டை குக் பண்ணி போட்டால் ஒருத்தனும் இல்லை. சரின்னு இங்கே பார்த்தா அதுக்குள்ளே இவன் டவுனு. எனக்கும் 150 கொடுத்து என்னையும் வெஸ்ட்டை கிழிச்சு விட்டான். 2 லெவல் வெஸ்ட்டும் போச்சு. சரி உட்காந்துருந்தா வேலைக்கு அவன்னு சொல்லி படுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் அடிக்க முடியாதுன்னு. 3 மெடி இருந்துச்சு. 3 மெடியை போட்டுட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்தோன்னே இங்கே ஒருத்தன் இருந்தான். சரி அவனுக்கும் தாம்சனில் எப்படியும் மண்டையில் கொடுத்து டவுன் பண்ணிட்டேன். அவனுக்கு எப்படி டவுன் ஆகிட்டான் அவனும். சரின்னு இந்த சைடு வந்தால் அதுக்குள்ளே சரின்னு அந்த பவரை விட்டேன், சுக்குனா பவரு கோஜா பவர். அது என்னென்னா வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போய் கில் எடுத்துருச்சு. இந்த சைடு வந்தால் இங்கே எங்கேயோ நான் கீழே செத்துருன்னு நினச்சேன். அதுக்குள்ளே மேலே போகிற ஒருத்தன் இங்கே வந்தான் கீழே. சரி அவனுக்கு போனேன். அவன் எங்கன்னு பார்த்தா தண்ணியிலே வச்சு முடிச்சிடலான்னு நினச்சா அவன் மேலே வந்துட்டான். அவனுக்கும் மண்டியில் வச்சு அப்படியே டவுன் பண்ணி கில்லே எடுத்துட்டேன். கில் எடுத்த பிறகு இந்த சைடு வந்தால் இங்கே ஒரு எனிமி எங்கேயோ இருக்கான்னு தேடிட்டு இருந்தானோ. ஒரு எனிமி தானா, சரி லூட் அடிக்கலாமான்னு பார்த்தேன். ஜோனில் போய் குதிச்சு அந்த டயரில் ஜம்ப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஜோனில் போய் விட்டுருவேன் என்ன. அதனால் ஜோனில் இல்லாமல் இங்கே க்ளோவல் கிட்டே இருக்கான்னு நினச்சா கீழே இருக்கான். அந்த பாருங்களேன் கீழே இருக்கான். சரி அவனே டவுன் பண்ணு பார்த்தா என்னை மேலேருந்தே 150 கொடுத்து கீழே வந்து 150 கொடுத்து என்னை டவுன் பண்ணிட்டான். சரி பச்சை பாட்டு வந்து அடிச்சிடுவான்னு நினச்சேன். அதே மாதிரி வந்தவனும் உடனே போட்டுட்டான். இவனை எப்படியோ என்னை ஹீல் பண்ணி விட்டு நானும் ஏடபிள்யூ எடுத்துட்டேன் அவன்கிட்டருந்து ஏடபிள்யூ எடுத்துகிட்டு சரின்னு அடுத்த ரவுண்டு போய் அடிச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்தா ரிம்னாம் வில்லேஜில் போய் விட்டுருச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம். யாருக்கு எந்த இடம் ஃபேவரட்டாக இருக்குன்னா கீழே கமெண்டில் போடுங்க. எந்த பெர்முடா மேப்பில் எந்த இடம் ஃபேவரெட்டு, எந்த மேப் உங்களுக்கு ஃபேவரெட்னு. எனக்கு பெர்முடாவில் வந்து இந்த இடம் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப்னால் அல்ப்ளைன், அதுக்கப்புறமா இந்த கலஹாரி, பெர்முடா தான் இந்த 3 மேப்பு. சரின்னு இந்த சைடு வந்தாச்சு. இந்த சைடு வந்துட்டா இங்கே ஏடிஎம் பிளேயருக்கே டஃப் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி நானே ஏடிஎம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நானே கொஞ்சம் மாட்டு தான் ஆடுவேன். சரி இங்கே வந்து பார்த்தா ஏடிஎம் பிளேயருக்கு தரமான ஒரு 150 கொடுத்து அவன் டவுன் பண்ணியாச்சு. டீமை டவுன் பண்ணிட்டான். நானும் எனக்கும் 150 கொடுத்துட்டு நான் மெடியை போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நான் இங்கே வந்தேன் பாருங்கள், அந்த பவர் விட்டேன். அதுக்குள்ளே நானும் டவுன் ஆகிட்டேன். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் அங்கே பாருங்கள், அந்த பவர் விட்டதால் 2 டவுன் வந்துருச்சு. ஓசி கில்லு, தரமான ஓசி. ஆனால் நான் ஒரு கில்லு என்னோடய கில்லு, அது ஓசி எடுத்துட்டேன். நான் பரவாயில்லன்னு ட்ரோனை விட்டேன். டீமேட்டை டிஎன் ப்ளூவாக போய் ஹீல் பண்ணி விட்டுருச்சு அதுவும். ஏன்னா என்கிட்ட திவா இருந்துச்சு. எல்லாருமே திவா கொண்டு போங்க, அதான் அவங்க சிஎஸ் ரேங்கில் புஷ் பண்ணணுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரின்னு இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்தோன்னா இங்கே எவனச்சா இருக்காளான்னு பார்த்துட்டு எவனுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இங்கே உட்காந்துட்டேன். ஒரு க்ளோவல் போட்டுட்டு அப்புறமா கிரனேட்டை குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் தான் நினைக்கிறானு கிரனேட்டை குக் பண்ணி கரெக்டாக போட்டு பாருங்கள், ஒருத்தன் டவுனு. சரி அதுக்குள்ளே அவன் ஓயாமல் டவுனாக இருப்பான் போல், செத்து போயிட்டான். வச்சுங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூஐடியும் டிஎன் ஷேடோ யூஐடியும்
நான் இங்கே ஷோ பண்ணுற பாருங்கள், இதுதான் அவனோட யூஐடி. எல்லாம் மறக்காமல் அவனுக்கும் ரெக்வஸ்ட் கொடுங்க, எனக்கும் ரெக்வஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.